அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வருதுங்க. பொதுவாக பௌர்ணமி திதியில், அமாவாசை திதிகளில், விசேஷ நாட்களில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் பார்க்கப்படுது. அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய நவக்கிரக அமைப்பு 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவக்கிரக மாற்றம், அதிலும் பௌர்ணமி திதி அன்று ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா மகத்துவம் பெற்றதாக இருக்கப்பெறுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தினாலும் உத்தியோகம் ரீதியாக கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். சகப்பணியாளர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை காண்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இல்லைன்னா விவாதங்கள் போன்றவை எழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள நீங்கள் உங்களுடைய பணிகளை முடிக்கிறதுல சிறு சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த காலகட்டம் ஆரோக்கிய விஷயத்தில் மேன்மையுற்று இருப்பீங்க. திடீர் பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் பயணங்கள் அலைச்சலை கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான நிலையும் அனுகூலமான வெற்றிகரமான ஒரு பலன்களையும் நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும், வெளியூரில் செட்டில் ஆகணும், வெளிநாடு வேலை செய்யணும், அங்கே போய் கல்வி பயிலணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக எதிர்நோக்கி இருக்கீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு அது வெற்றிகரமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். விசா, பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல இருந்து வந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிச்சிடுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சில சிறப்பு சலுகைகள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்களினுடைய அனுசரணை, ஆதரவு, இது எல்லாமே கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பாக முயன்று நீங்கள் படிக்கக்கூடிய பட்சத்தில் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலக பெறும். பொருளாதார ரீதியாக சிறப்புக்குரியதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்த்து நின்ற எதிரிகள் கூட தங்களை கண்டு மடிந்து போவார்கள், ஒளிந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். பகைமை காணாமல் போகக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வளர்ச்சி மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ரக வண்டி, வாகன சேர்க்கை இருக்கிறது. சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மிக பலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக அமைப்புகள் அமைய பெற்றிருக்கிறதுனால சுப பலன்கள் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தாமதம் நீங்கி வேகம் எடுக்கும். எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம்.
அதே போல் அரசியல்வாதிகளுக்கு தங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியையும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில மேன்மை உண்டாக பெறுவீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுவீங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. தங்களுடைய விருப்பங்கள் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் பெற வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் பார்த்தோன்னா வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க முன்னேற்றத்தை காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க செய்யும். கலைத்துறையினர் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க. பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க பெறலாம். காரியங்களில் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்யுங்க. புதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அதே மாதிரி இலக்கியம், கவிதை, கதை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் சில நேரங்களில் இழுபறியாகவும் இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சக கலைஞர்களிடம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறிது கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது. அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பணவரத்து அதிகரிக்க செய்யலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க. நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும். அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க. அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க.
பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுபக செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். திட்டமிடுறதுல பின்னடைவும் உருவாகும். பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பெரியவர்களின் நேசம் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் குடும்பத்துல இருந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தமோ நீங்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்ய நீங்க தான் முற்படணும். அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்துல சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும்.